எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இவர் ஒரு பெண் ஜாதகர். இந்த பெண் ஜாதகருக்கு பிறந்ததிலிருந்தே உடல்நிலை சரியில்லாமல் அமைப்பிலேயே இருந்து கொண்டிருக்கிறார். இவருக்கு தற்பொழுது ஒரு 18 வயது முடிந்து 19 வயது நடக்கிறது. இவர் பிறந்த குழந்தையிலிருந்தே இவருக்கு உடல் நலம் பாதிப்பு, சளி, அதுபோல் அதாவது ஆரோக்கிய குறைபாடு இருந்து கொண்டே அவருக்கு வருகிறது. இவருடைய ஜாதகத்தில் அந்த கிரக நிலை எதன் அடிப்படையில் இருந்தால் இவருக்கு இதுபோல் எல்லாம் உடல்நிலை பாதிக்கப்பட்டு உடல் அமைப்பு சீராக இல்லாமல் உடல் அந்த சுகஸ்தானம் அதிகமாக பாதிக்கப்பட்டு இருப்பதால், லக்கணம் பாதிக்கப்பட்டு இருப்பதால் இவருக்கு அந்த பிறந்ததிலிருந்தே அந்த சளி தொந்தரவு இருந்து கொண்டு வருகிறது. இவருக்கு உடல்நிலை சரியில்லாமலே இருக்கிறது. இவருடைய ஜாதகத்தில் அந்த கிரக நிலை எதன் அமைப்பில் இருந்தால் இவருக்கு இதுபோல் எல்லாம் இருக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இவர் 20/7/2008 ஆண்டு பிறந்துள்ளார். இவர் மாலை 4:10க்கு பிறந்துள்ளார். இவர் பெண் ஜாதகர், கடலூரில் பிறந்துள்ளார். இவருடைய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம், 2ஆம் பாதமாகும். இவர் விருச்சிக லக்கணம், 2இல் குரு, 3இல் சந்திரன், ராகு, 8இல் புதன் அஸ்தங்கம், சூரியன் 9இல் சூரியன், சுக்கிரன், கேது, 10இல் சனி, செவ்வாய் ஆகும். இவர் பிறக்கும்போது செவ்வாய் திசை 4 வருடம் 4 மாதம் 9 நாட்கள் ஆகும். அதன் பிறகு ராகு திசை ஒரு 18 ஆண்டு காலம். 22 வயது 4 மாதம் 9 நாட்கள் வரைக்கும் ராகு திசை தான் அவருக்கு நடக்கும். வயது தற்போது 18 வயது முடிந்து 1 மாதம் 1 நாட்கள் ஆகிறது. இவருக்கு தற்போது நடப்பது ராகு திசையில் சுக்கிர புத்தி நடக்கிறது 17/6/2027 வரைக்கும். இவருக்கு இந்த உடல்நிலை பாதிப்பு எப்படி வந்திருக்கிறது என்றால், பிறக்கும்போது செவ்வாய் திசை 4 வயது வரைக்கும் நடந்திருக்கிறது. 4 வயது வரைக்கும் அவருக்கு அந்த செவ்வாய் திசை நடந்திருக்கிறது. அந்த செவ்வாய் திசை லக்னாதிபதியாகி 10ஆம் இடத்தில் திக்பலமாக இருந்தது சிறப்பு. ஆனால் அந்த சனியோடு சேர்ந்து டிகிரி கணக்கில் நெருங்கி இருப்பது மிகவும் தவறான ஒரு விஷயமாகும். அந்த லக்னாதிபதியும் செவ்வாயே தான், 6ஆம் அதிபதியாகவும் செவ்வாயே தான். அப்போ 6ஆம் அதிபதி நோய் தொந்தரவை தரக்கூடிய அமைப்பு. சனியோடு சேர்ந்து செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை லக்கணத்திற்கு விழுகிறது. அது மிகவும் தவறான ஒரு விஷயமாகும். அதேபோல் சனி செவ்வாய் இருவரும் சேர்ந்து 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம், ஒரு உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்றால் 4ஆம் இடம் சுகஸ்தானமாகும். அந்த 4ஆம் இடத்தை சனி செவ்வாய் இருவருமே சேர்ந்து கடுமையாக பாதிக்கப்பட்டு இருப்பது தவறான ஒரு விஷயமாகும். 4ஆம் பாவகாதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அதுவும் தவறான ஒரு விஷயமாகும். இதனை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவில் ஓரளவிற்கு ஃபஸ்ட்டு கடுமையாக பாவத்துவ அமைப்பு இருந்து இந்த குருவினுடைய பார்வை இந்த சனி செவ்வாய்க்கு விழுவதால் தான் அவர் உடல்நலை சரியில்லாமல் இருந்தாலும் ஓரளவிற்கு அந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டு கொண்டு அவர் அந்த உடம்பை சரி செய்து கொண்டு வருந்திருக்கிறார். வரக்கூடிய அமைப்பு இந்த குருவினுடைய பார்வையால் தான் ஆகும். அதேபோல் ராசி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பௌர்ணமிக்கு 3ஆம் நாள் பிறந்திருந்தாலும் இது சந்திரன் ராகுவோடு பாதிக்கப்பட்டிருப்பது அதுவும் கடுமையான நெகட்டிவான ஒரு விஷயமாகும். அதனால் ராசி பாதிக்கப்பட்டு லக்னம் பாதிக்கப்பட்டிருப்பதால் 6ஆம் அதிபதி தொடர்பை பெற்றிருப்பதால் தான் அவருக்கு இந்த உடல் நலை சரியில்லாமலேயே இதுவரைக்குமே இருந்து கொண்டு வருகிறது. இந்த ராகு தசை முடிந்து குரு தசை ஆரம்பித்த பிறகுதான் இவருக்கு அந்த குரு தசையிலிருந்து தான் இவருக்கு அந்த நன்மையான பலன் நடக்கும். அதேபோல் 8ஆம் அதிபதியும் சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்க அமைப்பில் இருப்பது அது ஒரு தவறான ஒரு விஷயமாகும். இது எல்லாம் இவருக்கு அந்த சனி செவ்வாய் இந்த இருவரும் சேர்ந்து லக்னத்தை பார்ப்பது தான் தவறான ஒரு விஷயம். அதுதான் அவருக்கு அந்த நோய் தொந்தரவை கொடுத்து கொண்டிருக்கிறது. நோயை குறிக்கக்கூடிய கிரகம் சனியாகும். அது கூட செவ்வாய் சேர்ந்திருப்பது அது தவறான ஒரு விஷயம். ஆயுள் பங்கலம் எதுவும் வராது. குரு 8ஆம் இடத்தை பார்க்கிறது. 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி இருவரும் சேர்ந்து 8ஆம் இடத்தை 8ஆம் அதிபதியை பார்ப்பது ஆயுள் குற்றம்லாம் எதுவும் வராது. ராகு திசையில் அந்த சந்திரனை கிரகணம் பண்ணியிருப்பதால் அவருக்கு அந்த ராகு திசை முழுக்க மன குழப்பமான அமைப்பில் இருக்கும். அந்த நோய் தொந்தரவு கொஞ்சம் இருந்து கொண்டு இருக்கும். அந்த ராகுவுக்கு சஷ்டாஷ்டக தசாபுத்தி, புதன் புத்தி, சனி புத்தி, செவ்வாய் புத்தி இதெல்லாம் சரியில்லாத தசாபுத்தி ஆகும். அதெல்லாம் கொஞ்சம் கடுமையான நெகட்டிவான விஷயத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இவர் செவ்வாய் 10ஆம் இடத்தில் திக்பலமாக இருப்பதால், இவர் குருவினுடைய பார்வையில் சுபத்துவம் பெற்று இருப்பதால், இவர் விருச்சிக லக்கணமாக இருப்பதால் இவர் பிஎஸ்சி நர்சிங் படித்துக் கொண்டிருக்கிறார். பிஎஸ்சி நர்சிங் இவர் பிஎஸ்சி நர்சிங் படித்து கொண்டிருக்கிறார். அந்த செவ்வாயினுடைய சுபத்துவ காரகத்துவத்தின் அடிப்படையில், அதாவது இவர் 8ஆம் இடம் அதிக சுபத்துவம் பெற்று குருவினுடைய பார்வையில் 8ஆம் அதிபதி அந்த இடத்திலிருந்து 8ஆம் இடம் குருவினுடைய தொடர்பில் பெற்றிருப்பதால்
ராகு தசை சரராசியில் இருக்கின்ற ராகு தசை நடப்பதால் இவர் வந்து வெளியூரில் ஒரு 400 இல்லை 500 கிலோமீட்டர் அளவிற்கு இவர் வந்து வெளியூரில் ஹாஸ்டலில் தங்கி படித்து கொண்டு வந்திருக்கிறார். ராகு தசை நடப்பதால் 8ஆம் இடம் அதிக சுபத்துவம் பெற்று இருப்பதால் இவர் வந்து அந்த வெளியூரில் தூரமான இடத்தில் படித்து கொண்டு இருக்கிறார். இதுபோல் அவர் அந்த கிரக நிலையை பார்த்து அவருடைய ஜாதகத்தில் அவர் என்ன படிப்பார், என்ன தொழில் செய்வார், அவருக்கு அந்த நோய் தொந்தரவு எப்படி வரும், அது நோய் தொந்தரவு எப்பொழுது தீரும் என்பதை பற்றியெல்லாம் நம்ம அந்த கிரகத்தினுடைய அந்த காரகத்துவம், ஆதிபத்தியம் மற்றும் அந்த 9 ராசிகளினுடைய ஆதிபத்தியத்தை வைத்து நாம் வந்து வரும் வாடிக்கையாளருக்கு எளிதான முறையில் நம்ம பலனை சொல்லலாம். மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய தொடர்பு எண் 9940342555 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட விளக்கங்களை தெரிந்து கொள்ளலாம். எல்லோருக்கும் வணக்கம்.